தேவ பிள்ளையே, children of God, உலகத்திலே உலக வானிலை ஆராய்ச்சி மையம் இப்படியாய் சொல்லுகிறது. the World Meteorological Association, they say அடுத்த 50 ஆண்டுகள், அதாவது 2100 1.5 சென்டிகிரேட் வெப்ப உயரும் என்று சராசரியாக கணித்திருந்தார்கள். The World Meteorological Organization, they have researched and found out that in the year 2100, the rise in temperature will be 1.5 degrees centigrade. அடுத்த 50 ஆண்டு, அதாவது 2100வது ஆண்டுல தான் 1.5 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை அதிகமாகும் என்று உலக வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கணித்திருந்தாங்க. ஆனா அது இந்த 2024ஆம் ஆண்டே 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயர்ந்து விட்டது. In the next 50 years, that is in the year 2100, the researchers found, that is World Meteorological Organization, they found that 1.5 degrees centigrade heat will increase. But now in the year 2024 itself, they have reached that 1.5 degrees centigrade rise in temperature. The whole world has reached this point. இனி வரக்கூடிய நாட்களிலே 2025 இருந்து 2029க்குள்ள முழு உலகத்துல ஏறக்குறைய 2 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை உயரும். From the year 2025 to the year 2029, they have researched and found out that in the whole world there will be a rise in temperature up to 2 degrees centigrade. ஆனால் அது நம்முடைய ஆசியா கண்டத்திலே அது டபுளாக 4 டிகிரியாக என்ன செய்ய போகுது, உயர போகிறது. But in the Asian continent, it will be doubled, that is 2 degrees centigrade will become 4 degrees centigrade rise in temperature. இப்படி வெப்பநிலை உயர்வது நிமித்தமாக என்ன நடக்க போகிறது என்றால், நல்ல கவனிங்க, பனிப்பாறைகள் எல்லாம் என்ன செய்யும், உருகும். Due to this rise in temperature, what will happen? Please listen carefully. The glaciers will start melting. இதன் நிமித்தம் கடல் மட்டத்தின் அளவு உயரும். Due to this, there will be rise in sea level. அப்ப இப்படிப்பட்ட தீமைகள் வரப்போகிறது. These evil things will happen. அது மாத்திரமல்ல, காற்று மாசுபடும். Not only that, there will be air pollution. பூமத்திய ரேகையில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தின் நிமித்தமாக காற்று மாசுபடும். இதெல்லாம் பதிவில் ஏற்கனவே பேசப்பட்டிருக்கிறது. Due to the changes in the equatorial line, this air pollution will take place. All this have been already been prophesied and it has been recorded in the YouTube channel. ஏன்னா வெப்பம், அது மாத்திரமல்ல குளிர், பனி, இப்படிப்பட்ட ஒவ்வொன்று மாறி மாறி நடக்கிறது நிமித்தமாக இந்த பூமியில என்ன செய்கிறது, இதெல்லாம் பூமியில ஏற்பட்டிருக்கிற இந்த கார்பன் டை ஆக்சைடு இதன் நிமித்தமாக என்ன செய்கிறது, வெப்பநிலைகள் எல்லாம் என்னது, உயருகிறது. Due to this, the heat, the snow, cold, all this will be very extreme and the air will get polluted due to the increase in the carbon dioxide in the earth. இதன் நிமித்தமாக காற்று மாசுபடுகிறது. Due to this, there will be air pollution. வெப்பம் அதிகமாகிறதுனாலே, due to rise in temperature, காட்டு தீ பற்றி பிடிக்கிறது. there will be wildfire. இதெல்லாம் இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலே அமெரிக்க ஐக்கிய தேசத்திலோ, 2025ஆம் ஆண்டு மே மாத அந்த பகுதியிலே இஸ்ரேல் தேசத்திலும் இன்னும் பல இடங்களிலும் பார்த்த வரலாறு காணாத ஒரு காட்டு தீயை பார்த்த. இது எல்லாம் எது நிமித்தம் என்றால், இந்த பூமத்திய ரேகையில் ஏற்பட்டிருக்கிற இந்த உடைவினால் ஏற்பட்ட இந்த மாற்றத்தின் நிமித்தமாக என்று விலாபாரியாக இதை சுருக்கமாக அந்த நாட்களிலே யாவே எழுப்புதல் ஊழியங்கள் என்ற யூடியூப் சேனலிலே பதிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have recorded and posted and uploaded in the Yahweh Revival Ministries YouTube channel about all this, that there will be wildfire, and it has happened in the year 2025 in the month of January in the United States of America, and again in the year 2025 in the month of May in the nation of Israel. This wildfire has occurred. All this is due to the changes in the equator, that is the equatorial line has been broken. இந்த பூமத்திய ரேகை இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறபடியினால், ஏன் இதன் நிமித்தமாக பருவநிலை மாற்றம் உண்டாக போகிறது, தட்பவெப்ப நிலையிலே மாற்றம் உண்டாக போகிறது. இதனாலே உலகத்திலே உள்ள குடிகள் தத்தளிக்க போகிறார்கள் என்கிற அந்த சத்தத்தை ஆண்டவர் சொல்லி அந்த பூமத்திய ரேகை காண்பித்து
சந்திரனிலும் மாற்றங்கள் நடக்கப் போகிறது. இதன் நிமித்தமாக ஒரு தேசமல்ல, உலகம் முழுவதிலும் உள்ள ஜனங்கள், குடிகள் தத்தளிப்பார்கள். இதனாலே அதிக வெப்பமயமாகுதல் உண்டாகும். அதனாலே காட்டு தீகள் பற்றி பிடிக்கும். வெப்பம் அதிகம் இருக்கிறபடினால் ஜனங்கள் இதிலே மரிப்பார்கள். விஞ்ஞானிகள், வானிலை ஆய்வாளர்கள், காலநிலை ஆய்வாளர்கள், உலக வானிலை ஆராய்ச்சி மையம், இவங்க எல்லாம் ஆராய்ந்து முடித்ததற்கு பின்பாக அப்படியே அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். The scientists, the meteorological researchers, all those people, they have been shocked after they have researched about this. இன்றைக்கு இந்த முழு உலகமும் ஒரு பெரிய தீமையை சந்திக்க போகிறது. The whole world is going to face a great evil in the future.